போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். பெரியார் குறித்து சில கருத்துக்களை சீமான் தெரிவிச்சிருந்தாரு. அதற்கு எதிர்வினைகள்லாம் ஆற்றுனீங்க. தொடர்ந்து அவருடைய கருத்துல அவர் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியார் குறித்து அவர் பேசிக்கிட்டே வரார். மே 17 இயக்கம், கு ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு போராட்டம்லாம் பண்ண போனாங்க, கைதாகி இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு முறை இதுக்கு சீமான் பேசுவதற்கு ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்தால் கொடுங்க, காட்டுங்க அப்படின்னு சொல்லி கு ராமகிருஷ்ணன் அங்கே சீமான் வீடை முற்றுகையிட போனார். அவரும் அப்பவும் கைதானார். இன்னைக்கு மீண்டும் மே 17 இயக்கம் உட்பட சில இயக்கங்கள் போனாங்க, போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க, இப்போ கைதாக இருக்கிறாங்க. நான் சொன்ன கருத்தில் தெளிவாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க நாம் தமிழர் கட்சியினர். அதாவது அடிப்படையில் மிக தெளிவாக நம்ம கு ராமகிருஷ்ணன் அவரு பெரியார் திராவிட கழகம், அதை போல மே 17 இன்னும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சீமான் என்கின்ற ஒரு காய்லாங்கட சாமான சும்மா கத்திட்டு கிடக்காத, சத்தம் போடாதுன்னு சொல்லி எத்தனை முறை சொன்னாலும் அந்த நபர் கேட்காம வேணுனே பேசிக்கிட்டு இருக்கிறது. நம்ம இதெல்லாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வேணுனே பேசிக்கிட்டு இருக்கிறது. நம்முடைய அரசு, நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு நிலைகளிலும் இவனுடைய பேச்சை கண்டிச்சாச்சு, எல்லாம் பதில் சொல்லியாச்சு, பேசியாச்சு. எல்லாவற்றையும் வாங்கி கட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப பேசினால் என்ன அர்த்தம்? அதைதான் நம்ம உங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறாங்க. அவர் திரும்ப பேசுவதற்கு காரணமே நாமெல்லாம் இப்படி எதிர்க்கணும், நாமெல்லாம் அவரை பத்தியே பேசணும். தமிழ்நாட்டு பத்திரிகைகள்ல, ஊடகங்கள்ல தினசரி படம் வரணும். தன்னை பற்றி நல்ல கெட்டதோ எதா இருந்தாலும் நான் தான், என்னை தாக்குங்க, நான் பெரிய தலைவனாகணும், என்னை பெருசாக்குங்க என்று வெறி பிடித்து விளம்பரத்துக்காகவும் இந்த பதவி பித்தோடைய அலைகிறதுக்கு காரணம் மேலிருந்து வரக்கூடிய அந்த பணம். நாம தெளிவா சொல்றோம். இப்ப இருக்கின்ற காலத்தில் இன்னைக்கு பெரியாருக்கு, ஐயாவுக்கும், ஐயாவை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு என்ன, நீ எதுக்காக அதை விமர்சனம் பண்ணணும்? ஏன் ஐயாவுடைய இல்லாததும் பொல்லாததையும் எவனும் அவரை பத்தி தப்பு தப்பா எழுந்து பேசுறதெல்லாம் எடுத்து வச்சு ஏன் பேசுறேன்னா, உனக்கு மனசாட்சியே இல்ல. இன்னும் கூட சொல்றோம், தெரியாம பேசுறான்னா ஒரு முட்டாள்னு சொல்லலாம். ஆனா தெரிஞ்சு ஒருத்தன் வேணும்னு பேசினா கிரிமினல். சீமானை பொறுத்தவரையில் நான் சொல்ற மாதிரி அவன் சீமான் ஒரு காய்லாங்கட சாமான் மாதிரி தூக்கி போடப்பட்ட ஒரு நபர். அந்த நபருக்கு பேக்ல, முதுகுக்கு பின்னால் இருப்பது காவி கூட்டம். அந்த காவி கூட்டம், RSS கூட்டம். இந்த கூட்டத்தின் சார்பாக காசு வாங்குறத நாம சொல்றோம் இல்ல, அந்த நபரோடவே இருந்தவர்கள் எல்லாம் பிடிக்காம போகுது. காரணம் அவர்கள் சொல்றது பிஜேபி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் திராவிட இயக்கத்தை தாக்கணும் ஒழிக்கணும்னு ரொம்ப வெறி பிடிச்ச அலையிற கட்சி. அந்த அமைப்புக்கு சீமான் கூலி வேலை செய்யறதுக்கு, எடுபடி வேலை செய்யறதுக்கு போய் உட்கார்ந்துருக்காங்களா. அதனாலதான் இவர்கள் எவ்வளவு நம்ம திட்டினாலும், எவ்வளவு போராட்டம் பண்ணாலும், எது பண்ணாலும் வேணுனே பேசிக்கிட்டே இருப்பாப்புல இந்த சீமான். அதுல இன்னும் ஒன்னே ஒண்ணு குறிப்பிட விரும்புறேன். பாரதிய ஜனதாவும் RSSம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. வேணுனே நம்மளை போராட வைப்பாங்க. நாம எல்லா வகையிலையும் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டுல எதிர்ப்பு இருக்கு. ஐயாவை பற்றி பேச உனக்கு தகுதி இருக்குன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சோம். ஐயா அவர்கள் போராடியதனுடைய முதல் வெற்றியாக உனக்கு தெரியுமா? இவனுக்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பார்லிமெண்ட்லயே அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். முதலாக அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்ட தலைவர் பெரியார். அதான் இடஒதுக்கீடுக்கான ஒரு நிலைப்பாட்டுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்படி ஐயா அந்த காலத்திலிருந்து மகளிருக்கு கூட சொத்தில் சம உரிமைன்னா படிக்கணும் போகணும்ன்ற இவ்வளவு ஆசையோடு இருந்தவர் 89ல கலைஞர் அதையும் சட்டமாக்கினார் எங்க தலைவர். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, இப்படி சட்டபூர்வமாக மிக தெளிவாக ஒண்ணு ஒன்னா கொடுத்துக்கிட்டு வரும்பொழுது தேவையில்லாம
பெரியாரை போய் ஒருத்தன் குற்றம் சொல்றான், குறை சொல்றான்னா இவன் திட்டம் போட்டு பேசுகிறான். இவருக்கு ஒரு கிரிமினல், நம்பர் 1 கிரிமினல் சீமான். ஆனா ஒண்ணு மறுபடியும் சொல்றேன், பிஜேபியும் RSS சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்களே சீமானுக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கி, அந்த ஆபத்தை உருவாக்கி பெருசா எழுதிட்டு அதை நாம தான் திராவிட இயக்கம் தான் செய்துன்னு கூட சொல்ல விடுவாங்க. அதையும் கவனத்துல வைக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் 5 முறை காந்தியை சொல்றதுக்கு போய் ஃபெயிலியர் ஆகி 6வது முறை நேரடியாக போய் கோட்ஸை சுட்டான். இப்படி எல்லாமே பிளான் பண்ணி செய்யக்கூடிய அந்த கூட்டம், அந்த நாக்பூர் கூட்டத்திற்கு இப்ப மோகன் பகவத் எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அவங்க பேசுவதெல்லாம் இந்த நாட்டுல யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு பேசுகிறார்களே, அதுக்கெல்லாம் ஒரு இடத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த சீமானை போன்ற கூலிகளை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கூலிக்கு மாரடிக்கும் இந்த கேடியை நாம இதுக்கு மேல கண்டுக்காம போனோம்னா கூட நல்லதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா விளம்பரத்துக்கு அலையலாம். சென்னை IIT இயக்குனர் காமகோடி அவர் ஒரு நிகழ்வுல பேசும்பொழுது கோமியம் மாட்டு மூத்திரம் அதை பற்றி பேசினார். அதில் அது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்ப ஒரு சன்னியாசி இதை குடித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அது சரியாயிடுச்சு 15 நிமிஷத்தில் அப்படிலாம் சொன்னார். அது எல்லோரும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்புலாம் வந்துச்சு. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாட்டுக்கறியை சாப்பிட்றாங்க, இதை சாப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவங்க ஒரு டாக்டர், இவர் ஒரு IIT-யினுடைய டைரக்டர். எப்படி இவர்களுடைய சிந்தனையும் இவருடைய அறிவினுடைய வளர்ச்சியும் பாருங்க. சமூகத்துல தன்னுடைய நிலைப்பாடு, தன்னுடைய வாழ்க்கை, தன்னை உயர்த்திக்கிறதுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திக்குவாங்க. எல்லாமே நாட்டில் இருக்கக்கூடிய சீர்திருத்தங்களை, சமூக நலன்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி படிச்சு எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது போறது வாழ்க்கை. ஆனா மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறது. கோமியம் என்பதை மிக தெளிவாக டாக்டர்ஸ் உடனே இம்மிடியட்டா சொன்னாங்க, தப்பு, இத மாதிரிலாம் சொல்லாதீங்க, அதில் குடிப்பதன் மூலமாக காச நோய் வரும், டைபாய்டு வரும், எல்லா விதத்திலேயும் அது மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை உண்டாக்கும். இந்த கோமியம் என்பது மாட்டினுடைய கழிவு நீர். அந்த கழிவு நீரை சாப்பிடுவதனால இவ்வளவு வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க. ஆனா ஒரு சாமியார் வந்தாராம். அந்த சாமியார் ஒரு கையில மந்திரம் வந்தாராம். அவர் ஒரு மந்திரம் சொன்னாராம். சொல்லிட்டு போய் இதை குடி, இனிமே சரியாயிடும் அப்படின்னாராம். அவருக்கு ஏற்கனவே இந்த நபரு, இந்த காமக்கோடி மருந்துலாம் கொடுத்துருக்கு. அவங்க அப்பாவுக்கு மருந்துலாம் கொடுத்து எல்லாமே பார்த்து ட்ரீட்மெண்ட் இருக்கிற நேரத்துல இந்த காமக்கோடியுடைய இந்த சாமியார் ஒருத்தர் இதையும் குடியும் சொல்லி அதுல சரியானதை இதுல சரியானதாக இந்த படிச்ச நபரு இதை இப்படி எடுத்து சொல்லி இருக்கிறார் என்பதை நாம வன்மையாக கண்டிக்கணும். நாம கண்டிக்கிறது மட்டுமல்ல, சமூக சமத்துவ டாக்டர்கள் சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர் டாக்டர் ரவீந்திரநாத். அவங்க நார்த் இந்தியாவிலும் எல்லாருமே அதுல மெம்பரா இருக்காங்க. ரவீந்திரநாத் மிக தெளிவாக சொல்றார். அவருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு பார்த்தோம்னா இவர்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கும், அறிவு வரும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கிறோம். ஆனா இவர்களுக்கு வரல. நாம என்ன பண்ண முடியும்? அவர்கள் என்ன சொல்றாங்க, நுண்ணுயிர் தாக்குதல்கள் இருக்கும், இதிலே டைபாய்டு, காசு நோய் மற்றும் உள்ள அனைத்து எலி காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இவைகள்லாம் வரும். இதெல்லாம் நாடாப்புழு பாதிப்பெல்லாம் வரும். இதை யாரும் சொல்லக்கூடாது. கோமியம் குடித்தால் சரியாகும் என்று சொல்வது தவறு, கண்டிக்கிறோம். யார கண்டிக்கிறாங்க? காமக்கோடியை கண்டிச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க இருக்கிற விளம்பரத்துக்கு அலைகிற தமிழிம்சை, இந்த தமிழிம்சைன்னு சொல்லக்கூடிய தமிழிசை இருக்குத, அவங்க கேள்வியை பாருங்க. மாட்டுக்கறி தினலாம், மாட்டு மூத்திரம் குடிக்கூடாதா? இது ஒரு கேள்வியா? நாம இப்படி கேட்போம். தமிழிம்சை நல்லா தெரிஞ்சுக்க. மாட்டு மூத்திரம் குடிக்கலாம், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதா? மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தீண்டத்தகாதவனா? மத்திய பிரதேசத்துல பக்கத்துல இருக்க கேரளாவில போன மாசம் இவர்கள் எல்லாம் ஓடி போய் எதை மூடுறானுங்க, அரசாங்கத்தினுடைய இதை முற்றுகை போராட்டம் செய்யறானுங்க. மாட்டுக்கறி அங்க விக்குது, இங்க விக்குதுன்னு. முந்தா நாள் போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு கோயம்புத்தூர்ல வழக்கம் போல அவங்க மாட்டுக்கறி கடையை வச்சுக்கிட்டு இருந்தா அங்க போய் பாரத் மாதா கி ஜெயம் சொல்லி அடிச்சு மிரட்டி அனுப்புறானுங்க.
இப்போ மாட்டுக்கறி என்பதை இவனுக்கு இது பண்ணுவானுங்களாம். ஆனா மாட்டு மூத்திரத்தை சாப்பிடுவானுங்களாம். இவனுங்களுடைய நிலைப்பாட்டின் மூலமாக பார்ப்போம் என்றால் என்ன இதுல அறிவியல் ரீதியான என்ன விஷயம் இருக்கு? எதையாவது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கோசலைகள்னு சொல்லக்கூடிய இந்த மாட்டு சம்பந்தமா இவ்வளவு பேசுறாங்கல்ல, இவ்வளவு சொல்லுதுல தமிழிசெல்லாம். நம்முடைய பிரியங்கா காந்தி இருக்காங்கல்ல, காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருக்காங்க ஒருத்தரா, அவங்க யூபியில இவங்களுடைய ஆட்சி நடக்குது. அங்க யோகியின் ஒரு ஆளு சீஃப் மினிஸ்டர். அந்த கோசலை மாடுகள் வளர்க்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மாடுகளை வச்சிருக்கேன்னு சொல்லப்பட்ட இடத்துல, ஏன்னா மாடுதான் சாமி, இவனுங்களுக்கு பசுதான் எங்களுக்கு தெய்வம், டெய்லி அதை நாங்க கும்பிடுவோம்னு சொல்றானுங்களே. அங்க போய் அந்த அம்மா விசிட் பண்ணி பார்க்கும்போது இறந்து போன மாடுகளினுடைய சடலங்கள் 10-15 மாடுகள் எடுக்காம அப்படியே நாரி போய் கிடக்குது. எல்லா இடத்துலயும் சுத்தமே கிடையாது. அந்த மாடுகளை எதுக்குடா வளர்க்குறாங்கன்னு பார்த்தா, குஜராத் இந்தியாவிலேயே மாட்டுக்கறி ஏற்றுமதியில நம்பர் 1 இருப்பது குஜராத். இந்த மாடுகளை வளர்த்து அதை வெட்டி கறியாக்கி வெளிநாடுகளுக்கு அனுப்பி சம்பாதிக்குது அம்பானி அதானி குரூப்ஸ். இப்படி அதுலயும் கார்பரேட் நலன்களை எல்லாம் வச்சு மாட்டு. ஆனா நமக்கு பசு தெய்வம், எங்க பசுவை தொட்டுக்க முடியாது. பசுவுடைய மூத்தத்தை இருக்கும் போதே குடின்றான் ஒருத்தன். குடிச்சு இடிச்சு குடிச்சீங்கன்னா அதுல பலன் இருக்காது, இருக்கும் போதே குடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த கூத்தாடிகளை, இந்த நபர்களை நீங்க எதுல பண்ணுவீங்க? அதுலயும் கூட இன்னொருத்தர அழகா சொன்னாங்க, மாட்டினுடைய கழிவுல இதெல்லாம் இருக்கியான்னு சொன்னா தமிழிசைக்கு தான். தினமும் சாணி ஒரு உருண்டையும் 100 மில்லி கோமியமும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 100 வகை காய்ச்சலுக்கு இதுதான் மருந்துன்னு சொல்றியாமா? ஏமா நீ ஏன் இப்படிலாம் எதுக்கு டாக்டருக்கு படிச்ச? இப்போ நாம கேட்பது, இவர்களை பார்த்து கேட்பது, டாக்டராக இதை சொல்றீங்களா இல்ல மருத்துவமனையில இருந்துகிட்டு இதை எல்லாத்துக்கும் எழுதி கொடுக்குறீங்க? ஒண்ணு தெளிவாக மருத்துவர்ல நம்பர் 1 என்ன தெரியுங்களா? வெட்டினரி டாக்டர், கால்நடை மருத்துவர். இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல இந்த தமிழிசையினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இதை பத்தி பேசும்போது ஒரு வெட்டினரி டாக்டர் சொல்றார், நான் வெட்டினரி டாக்டர், நான் அதுக்காக படிச்சவன், இதை யாரும் மறுக்க முடியாது. இல்ல இவ்வளவு டீடைல்ஸ் வெட்டினரி டாக்டர் சொல்றாரு. பாருங்கம்மா, தமிழிசை சொன்னாலும் சரி, அது இவர் சொன்னாலும் சரி, ஐஐடி இயக்குனர் சொன்னாலும் சரி, தயவு செய்து இதை யாரும் பின்பற்றாதீங்க. மிகப்பெரிய நோய் நொடி வந்துடும். நான் ஒரு டாக்டர் என்ற முறையில சொல்றேன், எழுதி தரேன், உன்னால முடியுமா? தொப்பார் ரிக்கார்ட், நான் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னு எடுத்து காட்டுறாரு. இந்த காமக்கோழி அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் ஜெர்மன்லயும் வெளிநாட்டுல எல்லாம் கொடுத்தாங்கன்னு ஏதோ புழுகிட்டு தெரியாது. அதையும் அந்த டாக்டர் மறுக்கிறார். அவைகளெல்லாம் தவறான தகவல்கள், உண்மையாக இருப்பது மனிதர்களுக்கு அது நல்லது கிடையாது அப்படின்னு மறுத்துட்டார். மறுத்த பிறகும் இந்த தமிழிசையெல்லாம் இதுக்காக வருத்தப்பட்டான்னு பார்த்தா இல்ல, நாங்களாம் மாட்டு மூத்திரம் தான் குடிப்போம், குடிச்சிட்டு போ. ஆனால் அவர்கள் குடிப்பதில்லை, மற்றவர்களை குடிக்க வைக்கிறார்கள். அதுலதான் பிஜேபி RSS புத்திய பார்க்கணும். இந்த ஐஐடியினுடைய இயக்குனர்லாம் முதல்ல அந்த பதவியில இருந்து எடுக்கணும். பிள்ளைகளையும் மாணவர்களையும் எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்செவராக்கிறார்கள். அதைத்தான் நம்ம இங்க வன்மையா கண்டிக்கிறோம். நம்ம இயக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். கோமிய பலம் தெரியும், அதுக்கு ஆராய்ச்சி தேவைங்கிறாங்களே. அதான் அந்த ஆராய்ச்சி தேவைன்னு சொல்றதுனாலதான் இந்த டாக்டர் நான் சொன்ன வெட்டினரி டாக்டர், அவர் ஒரு ப்ரொஃபசர், அந்த யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபசர். அந்த ப்ரொஃபசர் தெளிவா எடுத்து பேப்பரே எடுத்து படிச்சு காட்டுறார். பாத்தீங்களா, நம்பர் 1 நம்பர் 2 அவ்வளவுதான். கோமியத்தில் இருப்பது இதுதான், இதை மீறி எதுவும் கிடையாது. நாங்கள் கேட்டுக்கொள்வதே அந்த பேச்சை நம்பி யாரும் அந்த மூத்திரத்தை குடிக்கலாம் போலான்னு போயிடாதீங்க, உடம்ப கெடுத்துக்காதீங்க. மிகப்பெரிய நோய்கள் தாக்கப்படும். இவங்களுக்கு அந்த ஆய்வு பண்ணு இந்த ஆய்வு பண்ணு, இதெல்லாம் சும்மா. பிஜேபி அதை விட மோசம். கடைசியா உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த தமிழிசை இவ்வளவுத்தையும் கேட்டுட்டு ஒரு டாக்டருக்கு படிச்சு, ஏமா படிச்சு கிழிச்சியா காப்பி அடிச்சு பாஸ் பண்ணியா? எங்க இருந்து தொலைஞ்ச? என்ன சொல்றது தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதா ஆட்சி அடுத்து அமையுமே ஆனால் ரேஷன் கடைகளில் நாங்கள் கோமியம் இலவசமாக மக்களுக்கு வழங்குவோம், ரேஷன் கடைகளில் கோமியம் இலவசமாக வழங்குவோம்னு டாக்டர் தமிழிசை
சொல்லுதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒண்ணு நல்லா புரியுதா? தமிழிசை பொம்பளை சீமான், சீமான் ஆம்பளை தமிழிசை, 2 பேருமே விளம்பரத்துக்கு அலைகிறார்கள். எங்களை திட்டுங்க, நாங்க வேணுனே சொல்லுவோம், வேணுனே அசிங்கமா பேசுவோம், எல்லா பேப்பர்லயும் எங்க 2 பேர் படம் தான் வரணும் அப்படின்னு அலைகிற கூட்டத்துல 2 ஒண்ணு. ஆகவே நம்ம அதை விளம்பரமாக வேடிக்கையா காமெடியா எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு போகணும். எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தியிருந்தார். அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி, அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் தந்திருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு பதில் அளிச்சிருக்கிறார். இதுக்கு நிதி மேலாண்மையில் அமைச்சர் கவனம் செலுத்துங்க, நிதி மேலாண்மை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பதில் சொல்கிறார் போகிறார் என்பதெல்லாம் எழுதி கொடுத்து படிக்கிறது. எடப்பாடிக்கு பின்னால் இருந்து நீங்க இதை கேளுங்க போங்கன்னு சொன்னாதான் எடப்பாடிக்கு தெரியும். ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கிற தகுதியே இல்லாத அந்த சேர்ல உட்கார்ந்து இருந்த, எதுக்காக முதலமைச்சர் ஆயிருக்கும்னு கூட தெரியாம அந்த இடத்த வச்சுக்கிட்டு உல்லாச வாழ்க்கை சல்லாபமா அணிவிச்ச ஆள்தான் எடப்பாடி. கொள்ளை அடிக்கிறது, எல்லா இடத்துலயும் திருட்டுத்தனம் பண்றது, பாலியல் அசிங்கத்தை பண்ணாலும் கண்டுக்காம இருக்கிறது, இவ்வளவு மோசம் பண்ண எடப்பாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தூத்துக்குடி சுட்டு கொள்றானுங்க, மறுநாள் நான் டிவியில பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த அசிங்கம், ஒரு கேவலமான ஒரு மலிவான ஒரு முதலமைச்சர் யாருமே இருக்க முடியாது. முதலமைச்சருக்கு தெரியாம ஒரு துப்பாக்கி சூடு இந்த இடத்துல நடக்குதுன்னா அது எப்படி நடக்கும்? ஆனால் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் இவரு போய் நிதி மேலாண்மை பத்தி பேசுறாரு. இவருக்கு என்ன தெரியும்? நிதி அமைச்சராக இருக்கிற என்னுடைய அன்பு இளவல் தங்கம் தென்னரசெல்லாம் படித்தவர்கள் என்பது மட்டுமல்ல, ஆய்வாளர்களாகவும் அறிவுபூர்வமாக சிந்தித்து பேசக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள். இவருக்கு ஏதாவது தெரியுமா? பட்ஜெட்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல நிதி மேலாண்மை அப்படின்னும் போது ஒரு ரகசியம் ஒண்ணு அதுல பதுங்கி இருக்கு. அததான் நாம இங்க எடுத்து சொல்லணும். என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நாட்கள் நெருங்கி கொண்டு வருகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையில் எல்லா வகையிலையும் அரசாங்கத்திற்கு தொல்லை கொடுக்கணும், இடைஞ்சல் பண்ணணும், இடைஞ்சலும் தொல்லையும் கொடுத்து ஆட்சியை நடத்த விடாமல் செய்ய வேண்டும் என்பதுல மிகப்பெரிய டீம் ஒர்க் ஒன்று நடத்துறாங்க. அந்த டீம் ஒர்க் நடத்துறதுல பிஜேபி அண்ட் RSS தலையெல்லாம் ஒன்னா உட்காந்துருக்கு, இன்க்ளூடிங் மோகன் பகவத் குரூப்லாம் தமிழ்நாட்டு மேல அந்த அளவுக்கு வெறியோட இருக்கானுங்க. என்ன செய்ய போறானுங்க தெரியுங்களா? நம்முடைய தமிழ்நாட்டு மக்களிடம் வசூல் செஞ்சுக்கிட்டு போறத ஜிஎஸ்டி ரிட்டர்னையும் குறைச்சிட்டான். பாதி கூட கொடுக்கல, கால்வாசி கூட கொடுக்கல. பணம் இல்லாமல், நிதி இல்லாமல் அரசு கஷ்டப்படணும். நீங்க பேரிடர் நிவாரண நிதி 3000 கோடி கட்டிங்கன்னா 200, ஏற்கனவே ஒரு மாநிலத்திற்கு தர வேண்டிய 700 கோடியை கூட தராம வச்சிருந்து அந்த நேரத்துல ரிட்டர்ன் பண்றது. இப்படி பண வசதியை, நிதியை ஒன்றிய அரசு கம்ப்ளீட்டா நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறதாக கேள்வி. தமிழ்நாடு அரசாங்கம் மகளிருக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த சலுகைகள், படிப்பதற்கு கொடுத்திருக்கிற சலுகைகள், உரிமை தொகையில் இருந்து அவர்கள் கட்டணம் இல்லாமல் செல்கின்ற சலுகையில் இருந்து, திருமண உதவி திட்டங்களில் இருந்து மேல் உயர்கல்வி திட்டங்கள் வரைக்கும் பணம், அந்த நிதியை நாம டைட் பண்ணுங்கன்ட்டானுங்களாம். யாரு போய் சொல்றான்? இங்க இருக்கிற 420 மலை என்கின்ற மட்டுமல்ல, இங்க இருக்கிற RSS ரவி என்கிற இந்த கவர்னரும் போய் எல்லாரும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டிற்கு நிதியை தராதீர்கள், நிறுத்துங்க, நிதியை நிறுத்திட்டீங்கன்னா மக்கள் இந்த ஆட்சியை திட்டுவாங்க, நாங்க போய் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி முதல் கட்டமாக சில வேலைகளை ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எடப்பாடி ஏன் இதை பண்ணுங்களேன், ஏன் அதை அதெல்லாம் தெரியும், மேலாண்மை நிதி மேலாண்மை எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டு வரவு செலவு எந்த அளவிற்கு கொண்டு போகலாம், என்ன இன்ஃப்ளேஷன் பண்ணலாம்லாம் தெரியும். தெரிஞ்சவர்களாக இருக்கிற காரணத்தாலையும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான சூழ்நிலைகள்ல அரசு போகின்ற பொழுது செலவுகளும் மற்றவைகளையும் சந்திச்சாகணும். நீ என்ன நினைக்கிற? எல்லாத்தையும் நிறுத்திடணும் இந்த அரசு. அப்ப மக்கள் அரசாங்கத்தை குறை சொல்லணும், முதல்வரை குறை சொல்லணும். அதை இவங்க போய் உட்காந்துக்கிட்டு ஏன் அதை செய்யலையா இதை செய்யலையான்னு கேட்பானுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஆனால் நம்முடைய நிதித்துறை இலாக்கா சிறப்பாக செயல்படுது. எதுவாக இருந்தாலும் சந்திப்போம் முதல்வர் சொல்லிட்டார். நாம மக்களோடு மக்களாக இருந்து எதையும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இவனுங்க திட்டம் எதுவும் நிறைவேறாது.
இவனுங்க ஏமாந்துதான் போவானுங்க. அதை நம்ம பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.